வெல்கம் டு சோஃபியா கோச்சிங் சென்டர். உங்களுக்கு வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து ஆகஸ்ட்டில் கால்ஃபர் பண்ணி நவம்பரில் எக்ஸாம் வரதா வந்து ஆனுவல் பேனலில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு மெட்டீரியல் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 10 யூனிட்ஸ். இப்போ மேஜர் வந்து உங்களுக்கு 10 யூனிட்ஸ் இருக்கும். அண்ட் தென் சைக்காலஜி அண்ட் ஜிகே. ஸோ ஜிகே வந்து உங்களுக்கு 10 மார்க், சைக்காலஜி 30 மார்க், மேஜர் வந்து உங்களுக்கு 110 மார்க்ஸ், டோட்டலாக 150 மார்க்ஸ். அண்ட் தென் தமிழ் குவாலிஃபையிங் எக்ஸாம் வந்து உங்களுக்கு உண்டு. ஸோ தமிழ் குவாலிஃபையிங் எக்ஸாம் வந்து டோட்டலாக உங்களுக்கு வந்து 50 மார்க்கு. கொஷின்ஸ் வந்து 30 கொஷின்ஸ் தான். ஸோ 22 மார்க் 10 ஒன் வேர்ட்ஸ் வரும். ஸோ டோட்டலாக 50 மார்க். அதில் 20 மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ அதில் வந்து 20 மார்க் எடுத்தால் தான் நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா இந்த கொஷின்ஸ் வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா, அதாவது பிஜி வித் பிஎட் முடிச்சிருக்கணும், அவ்வளோதான். அதாவது எம்எஸ்சி பிஎட் ஆர் எம்ஏ பிஎட் முடிச்சிருக்கணும். இப்போ வந்து நீங்கள் பிஎஸ்சி முடிச்சுட்டு பிஎட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து எம்எஸ்சி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து கால் ஃபார் ஆகஸ்ட்டில் தான் வரப்போகுது. ஸோ நீங்களுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இது யூஜி பிஜி ரெண்டுமே வந்து சேம் சப்ஜெக்டில் வந்து படிச்சிருக்கணும். ஓகேவா? சேம் மேஜர், அதாவது கிராஸ் மேஜர் இருக்கக்கூடாது. இப்போ யூஜி வந்து மேக்ஸ் முடிச்சுட்டு பிஜி வந்து வேறு சப்ஜெக்ட் படிச்சிருந்தீங்க, பிஜி வந்து ஃபிசிக்ஸ் முடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. யூஜியும் மேக்ஸ் முடிச்சிருக்கணும், பிஜியும் மேக்ஸ் முடிச்சிருக்கணும், பிஜி வித் பிஎட் முடிச்சிருந்தா தான் இதுக்கு எலிஜிபிள். அது மாதிரி கிராஸ் மேஜர் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுத முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாட் எலிஜிபிள் ஃபார் பிஜிடிஆர்பி. பட் நீங்கள் வந்து டெட் எக்ஸாம் எழுதலாம். அதாவது யூஜிடிஆர்பி வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் பிஜிடிஆர்பியில் வந்து என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாட் எலிஜிபிள். இப்போ கரண்ட்டாக பிஎட் பண்ணிகிட்ருக்கீங்க, எம்எஸ்சி முடிச்சுட்டு பிஎட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அவங்களுமே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நமக்கு ஆகஸ்ட்டில் தான் கால்ஃபர் வரும். ஸோ நீங்களுமே வந்து இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லாட்டி ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கும். உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட் இருக்கோ அதுக்கப்புறம் அது மாதிரி டைம் வந்து ஷெட்யூல் பண்ணிவிட்டு இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிங்க. நம்ம ஆல்ரெடி வந்து 8 யூனிட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கிளாஸ் வந்து உங்களுக்கு யூடியூப்பில் நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த கிளாஸஸ்லாம் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து 2 யூனிட்ஸ் தான் இருக்குது. அதுவுமே கிளாஸஸ் நாளையிலேருந்து கண்டினியூஸாக கிளாஸஸ் வந்து நான் போட ஆரம்பிச்சிருவேன். உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் உங்களுக்குமே பிஜிடிஆர்பி எக்ஸாம் பற்றி டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.